பாகிஸ்தானில் தீவிரவாத நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்திருப்பதற்கு உலக நாடுகளின் ஆதரவு கிடைக்கும் என்று ஓய்வு பெற்ற கர்னல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த தாக்குதலுக்கு பின்பு இந்தியா நேச நாடுகள், அது யுஏஆ இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், அது மாதிரி யூகே, யுஎஸ்ஏ, ரஷ்யா, இந்த நாடுகளுக்கு நாங்கள் இந்த தீவிரவாத அந்த இடங்களை, ஹெட் குவார்டர்ஸ் நாங்கள் தும்சம் செய்து விட்டோம், அட்டாக் பண்ணிட்டோம், சேதத்தை ஏற்படுத்தி விட்டோம், அழித்து விட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர்களுக்கு பிரீஃபிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நான் சொன்னேன். அது ரெண்டு விதம். அது அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அங்கே இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரீஃப் பண்ணாங்க, நம்முடைய பொசிஷன் என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத. ஆனால் எங்கே செய்ய போகிறோம், எப்போ செய்ய போகிறோங்கிறத அப்போ சொல்லலை. எப்போ செய்த பின்பு இப்போ அந்த டீப்ரீஃபிங் கொடுத்துருக்காங்க, நாங்கள் இதை செய்து விட்டோம் அப்படின்ட்டு. அது டோட்டல் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட் ஆஃப் அவர் இந்தியாவினுடைய டிப்ளமசி உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கு. எந்த ஒரு நாடு ஒரு அட்டாக் பண்ணிட்டு உடனடியாக தன்னுடைய நேச நாடுகளுக்கு ஓப்பனாக அந்த விஷயத்தை பற்றி சொல்லாது. ஸோ இதில் நம்ம பார்க்கறது முழுமையான டிரான்ஸ்பரன்சி, அதில் ஒளிவு மறைவு இல்லாத அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு நாம் செய்து விட்டோம். இப்போ பாகிஸ்தான் அந்த எஸ்கலேஷன் லேடரை அதிகப்படுத்தினால், அவர்கள் ஓவர் என்தியூசிஸ்டிக் 1971 மாதிரி நினைச்சிட்டு 1965 அவங்க செஞ்ச அந்த பிளண்டர் மிஸ்டேக் நினைச்சிட்டு நம்ம போயிடலாம், இந்தியாவை அட்டாக் பண்ணிடலாம், இந்தியாவை நம்ம கேப்சர் பண்ணிடலாம், ஸ்ரீநகரை நம்ம திருப்பி எடுத்துடலாம், அது மாதிரிலாம் ஒரு மிஸ்கால்குலேஷன். அப்படி இல்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய முனீர், அவங்களுடைய ஆர்மி சீஃபுடைய முனீர் அவர் தன்னுடைய காலத்தை நீடிக்கணும், இல்லை நம்ம ராணுவ ஆட்சியை கொண்டு வரணும், அது மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணி இந்தியா மீது படையெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது இந்த வார எஸ்கலேஷன் பண்ணக்கூடிய நிலைக்கு அவர் கொண்டு போனாருன்னு அதற்கான பதிலடி என்பது மிக மோசமாக இருக்கும். அப்போது உலக நாடுகள்லாம் நம் பக்கம் தான் இருப்பார்கள். அவங்க அட்டாக் பண்ணது ஒன்லி தீவிரவாத இடத்தை நீங்க எப்படி அவங்க அந்த அந்த அடுத்த எஸ்கலேஷன் லேடருக்கு எப்படி கொண்டு போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உலக நாடுகள் அவர்கள் மீது வைக்கும். அதனால் நம்ம இந்தியா எப்போதுமே மிக கால்குலேட்டடான, ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாக் பண்ண மாட்டோம், எஸ்கலேஷன் பண்ண மாட்டோம், அவங்க அட்டாக் பண்ணி எஸ்கலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம முழுமையான பதிலடி கொடுத்து அவர்களை தோக்க வைப்போம். ஸோ அதே நிலையில் தான் இந்தியா சென்று கொண்டிருக்கின்றது. துருக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா, துருக்கியே ஆல்ரெடி மோசமான நிலையில இருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை 14வது இடத்தில் இருக்கு, நம்ம 4வது இடத்தில் இருக்கின்றோம் உலகத்துல. அவர்கள் என்ன போயிட்டு பாகிஸ்தானுக்கு உதவி செய்வது? அவருடைய ஷிப்பு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி எல்லாம் வெரி ஓல்டஸ்ட். அவர்கள் அனுப்பிச்சா இருக்கிற அந்த ஷிப்பையும் இந்திய கப்பற்படை அழிச்சிடும். ஆகையால் துருக்கியினுடைய ஒரு உதவி என்பது மிகப்பெரிய ஒரு உதவியாகவோ இல்லை மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு இராணுவமாகவோ அது நம்ம கருத முடியாது. ஏதோ ஒரு சகோதரத்துவத்திற்காக அவர்கிட்ட இருக்கிறத அவங்க அதாவது கர்பி பட்டாவ் அப்படிம்பாங்க, அதாவது இருக்கக்கூடிய அந்த வறுமையை மற்றவங்களுக்கு குறுக்க வறுமையிலும் அவர்களுக்கு ஹெல்ப் பண்றது, அது மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆகையால் துருக்கியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சீனா நிச்சயமா இது பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரியாக்ஷனையும் எதையும் எடுக்காது. ஏன்னா 1965, 1971, 1971, 65 2 வாரிலையும் சீனா நேரடியாக பாகிஸ்தானுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அவங்க மறைமுகமாக பல டிப்ளமேட்டிக் வழியாக அறிக்கை மூலமாக அதை செஞ்சாங்க தவிர்த்து அவருடைய ட்ரூப்பும் அவங்களுடைய இதுவும் நேரடியாக போரிடவில்லை. அதே நிலை தான் இப்போதும் பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோன்னே நம்மளுடைய கார்கில் போர்லையும் சீனாவுடைய இன்டர்ஃபியரன்ஸ்ங்கிறது எதுவும் கிடையாது. ஆல்ரெடி சீனாவிற்கு பல தலைவலி இருக்கு. அதனால அவங்க இந்தியாவோடு மோதக்கூடிய நிலையில் சீனா என்றுமே கிடையாது. அப்படி இந்தியாவோடு மோதணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா கால்வான் பள்ளத்தாக்கினுடைய ஏற்பட்ட அந்த மோதலையும் அவங்க எடுத்திருக்கலாம். அப்பயே எடுக்கல. அவங்களுக்கு தெரியும் இந்தியாவோடு மோதினால் அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அப்படிங்கிறது.